ஹலோ கைஸ், இந்த வீடியோல பூசணி விதையின் நன்மைகளை பத்தி பார்க்கலாம். வாங்கல. பூசணி விதையில் ஏராளமான வைட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் இருப்பது நமக்கு தெரியும். குறிப்பாக ஆண்களுக்கு விந்து கெட்டிப்பட ஆண்மை சக்தியை அதிகரிக்க பயன்படும் ஒரு அற்புத பொருளாக இருக்கிறது இந்த பூசணி விதை. அப்படிங்களா? இந்த விதை அதற்காக மட்டுமல்லாமல் வேறு சில பயன்களை எல்லாம் தருகிறது. இதை சாப்பிட்டால் நமக்கு என்னெல்லாம் பயன்கள் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம். என்னமோ இங்க ஒரு பெரிய சீனே நடக்க போற மாதிரி டவுட்டா இருக்கு. கரெக்ட். அப்ப அந்த சீன் யார் நம்ம பார்த்தே ஆகணும். போய் லைன் கட்டி உட்காரு. போ. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பூசணிக்காயில் மெக்னீசியம், காப்பர், புரோட்டீன் மற்றும் சிங்க் உள்ளது. இவை சக்தி வாய்ந்து சத்து தரக்கூடிய நொறுக்கு தீனியாகும். இவை 7 வகைகளில் நமது உடலுக்கு உதவுகிறது. பூசணி விதைகளில் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் நமது உடலில் உள்ள பெரும் பகுதிக்கு உதவியாக அமைகிறது. சிறுநீரக பகுதி, இதயம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் மற்றும் ஒரு சில புற்றுநோய் போன்ற விஷயங்களிலிருந்து நம்மை காக்கிறது. இந்த விதைகள் சுலபமாக நமது உணவில் கலந்து சாப்பிட முடியும். இதில் உள்ள முக்கியமான 7 பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். பூசணிக்காய் பெரிதாக இருந்தாலும் அதன் விதைகள் மிக சிறியதாக இருந்தாலும் அதன் பலன்கள் மிகவும் பெரியது. முழுக்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுதான் பூசணிக்காய் விதைகள். பூசணிக்காய் விதையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆற்றல் அதிகம். அதில் நல்ல கொழுப்பு, மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் உள்ளன. இதனாலேயே பூசணியின் விதைகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்கள் மனதில் நீங்கள் ஆரோக்கியத்திலும் அதிக ஆயுள் காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் முதலில் நமது உணவு பழக்க வழக்கத்தை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிக கொழுப்பு இல்லாமல் கட்டுணர்வும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய சில உணவுப் பொருட்கள் உள்ளது. தேவையில்லாமல் நொறுக்கு தீனி இதை தவிர்க்க வேண்டும். சந்தையில் கிடைக்கும் நொறுக்கு தீனி உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக சத்து நிறைந்த, மினரல்கள் நிறைந்த உணவை உங்கள் சாப்பாட்டில் சேர்க்க வேண்டும். அந்த வரிசையில் பூசணி விதைகள் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பூசணிக்காய் விதைகளில் மெக்னீசியம் நிறைந்திருப்பதால் இவை எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. எலும்புகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான மினரல் ஆனது மெக்னீசியம். மினரல்கள் எலும்புகள் உட்கொண்டு அடர்த்தியாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கு உதவுகிறது. மேலும் இது சில எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பூசணிக்காய் விதைகள் ஆனது உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கி நீரிழிவு நோயிலிருந்து நம்மை காக்க உதவுகிறது. வெளிநாடுகளில் நடந்த ஒரு ஆய்வின்படி அதிக சர்க்கரை இருந்த எலிகளுக்கு பூசணிக்காயின் விதைகள் அளிக்கப்பட்டது. அந்த ஆய்வின் முடிவில் சர்க்கரையின் அளவு குறைந்து இருப்பது, அந்த எலிகள் மேலும் ஆரோக்கியமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் மெக்னீசியம் மற்றும் ஃபேட்டி ஆசிட்கள் இதய துடிப்பிற்கு மிகவும் நன்மை விளைவிக்கக்கூடியது. இதில் மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருப்பதால் இது நம் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. மேலும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது. இது இதயம் ஆரோக்கியமாக இயங்க பெருமளவில் உதவுகிறது. மேலும் உடல் எடையை குறைக்க நிற்பவர்கள் பூசணிக்காய் விதைகளை நம் உணவில் கலந்து சாப்பிடும் பொழுது பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஒரு காரணி ஆனது நமது பசியின்மையை குறைத்து வயிறு நிறைந்தது போல் ஒரு உணர்வை உண்டு பண்ணுகிறது. எனவே தேவையில்லாத நேரங்களில் உணவு அருந்துவதை நாம் தவிர்க்கிறோம். இதனால் உடல் எடை குறைப்பதற்கு பெரிதும் உதவி செய்கிறது. மேலும் செரிமான கோளாறுகளையும் சரி செய்கிறது. மேலும் பூசணி விதையின் சில பயன்களை பார்க்கலாம். சிலருக்கு சரியான நேரத்தில் தூங்குவது என்பது பெரும் பாடாக இருக்கும். நாள் முழுவதும் நமது வேலை முறைகள் நமக்கு நல்ல தூக்கத்தை தர மறுக்கிறது. மெக்னீசியத்தின் ட்ரெஃபோடோஃபைன் எனும் வேதிப்பொருள் நல்ல தூக்கத்தை வர வைக்கிறது. மேலும் பூசணிக்காய் விதைகளில் உள்ள மெக்னீசியம் உள்ளதால் அது இன்சோம்னியா போன்ற தூக்கமின்மை வியாதிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மேலும் இதனுடைய பலனாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பூசணிக்காய் விதைகளில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களான விட்டமின் ஏ நமது செல்களில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை நீக்கி நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தினமும் நாம் பூசணி விதைகளில் உண்டு வந்தால் அடிக்கடி வரும் ஜலதோஷம் மற்றும் சில காய்ச்சலில் இருந்து கூட நாம் தப்பிக்கும் வாய்ப்புகள் உதவுகிறது. மேலும் இதனுடைய முக்கிய பலனாக பூசணி மற்றும் தர்பூசணி விதைகளில் உள்ள அமினோ ஆசிட் என்பது முடி வளர பெரிதும் உதவுகிறது. மேலும் அதில் உள்ள மற்றொரு காரணம் அது அடர்த்தியாகவும் பளபளவென்றும் அழகாகவும் வளர பூசணி விதைகள் காரணமாக அமைகிறது.
பூசணி விதைகளை எண்ணெயாக தயாரித்து சில இடங்களில் விற்பனை செய்கிறார்கள். அதை நமது முடியில் தேய்த்து வந்தால் நல்ல பின்னல் கிடைக்கும். இந்த பூசணி விதையை நாம் எப்படி சாப்பிட வேண்டும்? பூசணிக்காய் விதைகளை பல வழிகளில் நாம் சாப்பிடலாம். பச்சையாகவும் சாப்பிடலாம், அல்லது வறுத்தும் சாப்பிடலாம், அல்லது நாம் செய்யும் சில உணவுப் பொருட்களில் கலந்தும் சாப்பிடலாம். ஆனால் தினமும் நமது உணவு பட்டியலில் பூசணிக்காய் இருந்தால் மேலே உள்ள விஷயங்கள் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்பது உறுதி. மேலும் இது போன்ற ஆரோக்கியம் மற்றும் அனைத்து விதமான தகவல்களுக்கும் நமது தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்.